சுடர் விளக்காய் நன்றாக எரிந்துட தூண்டுகோல் ஒன்று வேண்டும். 10 லட்சத்துல போட்டு குத்திகளுக்கு வாங்கி வச்சாலும் அது தூண்டிவிட என்ன வேணும்? ஒரு சிவாமுத்தி வேணுமா? சிறு துரும்பும் பல்குத்த உதவும். ஆமாமா, எதையுமே அலட்சியப்படுத்தக்கூடாது. காலை தரிசனம் பாவை மோட்சம். காலையிலே குளித்து ஸ்நானபானம் செய்து விட்டால் ஒரு மனிதராக பிறந்து விட்டமையால் ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு நாளிகையாவது தெய்வ சிந்தனை இருக்க வேண்டும். 2 நாளிகை 5 நாளிகை ஒரு நாளிகை ஒரு நாளிகை 8 நிமிடம். ஒரு நாளிகை 8 நிமிடம். ஒரு நாளிகை 8 நிமிடம். 3 நாளா ஒரு நாளிகையாவது தெய்வ சிந்தனை இருக்க வேண்டும். தெய்வ நம்பிக்கையோர் அதிக பலமுடையோர் தெய்வம் சிறிதும் கைவிடும். அரசன் அன்று கொள்வான், தெய்வம் நின்றுதான் கொள்ளும். அதர்மத்தில் வாழ்வு தன்னை சூதுகவும் மறுபடியும் தர்மமே வேண்டும். அதர்மத்துக்கு அழிவு உண்டு, தர்மத்துக்கு அழிவில்லை. அதான் அதர்மம் அழிவை தரும். அதர்மம் அழிவை தரும், தர்மம் புகழை தரும். புகழில்லா மனிதன் புழுவுக்கு சமமா. தோன்றின் பொருளோடு தோன்றுக, அத்திரார் தோன்றலில் தோன்றாமல். வாழ்ந்தாலும் பேர் சொல்ல வேண்டும், வீழ்ந்தாலும் பேர் சொல்ல வேண்டும். வாழ்ந்த பேரும் பேர் எடுக்கணும், செத்தாலும் பேர் எடுக்கணும். சிரித்தாலும் பேர் சொல்ல வேண்டும், சிரிக்க வாழ வேண்டும், சிரிக்க வாழக்கூடாது. அப்படி இருந்தாலும் அன்பா யார் என்பதை அறிய மாட்டார். என் நாடு இருக்கிறது நாகலோகத்திற்கும் அப்பாற்பட்ட உலகம் பாதாள உலகம். அப்பேற்பட்ட பாதாள உலகத்தை ஆண்டு வரும்படியான நான் யாருடைய மகள்? எங்க அப்பா 1000 பராமரி வளர்த்த ஆதிசேஷன். பாம்பு கூட்டத்திற்கெல்லாம் எங்க அப்பா தலை வகித்தார். 1000 பராமரி வளர்த்த ஆதிசேஷன். ஆதிசேஷனுக்கும் என்னை பெற்றெடுத்த மாதா கௌரி அம்மையார். ஆதிசேஷனுக்கும் கௌரி அம்மையாருக்கும் பிறந்திருக்கும் வழியான என்னைத்தான் உரிமை என்று சொல்ல முடியாது நாகக்கரை. இன்னொரு பேரு கருணாகவல்லி.
அப்படி உரிமை என்று சொல்ல முடியாத நாகக்கண்ணி கருணாக வள்ளி என்று அறிந்தார். எந்த ஒரு குறைபாடும் இல்லாது ஒரு பெண்ணால் பிறந்து விட்டார். அப்படி என்று சொல்ல முடியாத 7 பருவத்தினைக்கு நான் திருமணமும் செய்துட்டேன். அப்படி திருமணம் செய்து எந்த குறைபாடும் இல்லாது யாரும் மணந்தார். அந்த அப்படி கருணாகவல்லி நாகக்கண்ணி உரிமை என்ற பெயர் வகித்து எந்த குறைபாடும் இல்லாது எள்ளி அத்திமாகலத்தை ஆண்டு ஒரு முடியான பாண்டவனார் பஞ்ச பாண்டவர்கள் தர்மனுக்கோ நீலையவன் பீமன், பீமனுக்கோ நீரலையன் அர்ஜுனன். அப்பேற்பட்ட அர்ஜுனன் மணந்து என் கல்யாண கதையே பெரிய கதை. அதெல்லாம் சொல்ல போன காலம் இல்ல, நேரம் இல்ல. அதனால எந்த குறைபாடும் இல்லாது போராட தினத்திலே பாதாள உலகத்தில் நாங்கள் இருந்தோம். அப்பொழுது ஒரு தினத்திலே ஒரு பெருத்த கருத்து உருவமாகப்பட்டது பாதாள உலகத்திலே வந்து விழுந்தது. அது நரமனிதனாக தனி தோற்றமானது. அந்த நரமனிதனை பழிவாங்க வேண்டும் என்று அப்படின்னு சொல்லி எல்லா பாம்பும் அவனுக்கு கொத்தணும். கொத்தனவன என்ன பண்ணுவான்? அவனுக்கு செத்துருவான் ஒரு மனிதன். ஆனால் உயிரோடு இல்ல, அது உயிரை இழக்கவில்லை. எப்படி ஒரு மனிதன் எழுந்து உட்கார்ந்திருக்காரு. கருத்த உருவமா, பெருத்த உருவமா, இத்தனை பேரு விஷத்தை கொடுத்து எங்க அப்பாட்ட போய் சொன்னோம். எங்க அப்பா இப்பேற்பட்ட ஆளவர் இந்த உலகத்தில் இருக்கிறார் அப்படி என்று அவர் திருமணம் செய்யணும். அவர் மேல ஆசைப்பட்டார். ஆமா, அவர் யாருன்னு கேட்டான். அவர் தான் பீமசேனன் என்று சொன்னார். சொன்ன உடனேயே அம்மா உன் கல்லை கேட்ட ஆளவர் நான் அல்ல. ஒரு காலத்திலே யாத்திரை மார்க்கமாய் அவதீர்த்தம் ஆடி வர என் தம்பி அர்ஜுனர் இருக்கிறார். அந்த அர்ஜுனன் வருவான், திருமணம் செய்வான்னு சொன்னாங்க. அதை போலவே அந்த அர்ஜுனன் நடந்து அப்பேற்பட்ட அந்த அர்ஜுன பெருமானை மணந்து இரவான் என்று சொல்ல முடியும் அரவான் என்ற பிள்ளையை பெற்றிருக்கிறேன். பெற்றிருந்தாலும் எந்த குறைபாடும் இல்லாது அம்மா பாண்டவருக்கும் எவ்வளவுக்கும் எவ்வளவோ விரோதம் ஏற்பட்டிருக்கிறது. எவ்வளவோ சஞ்சலாட்டங்கள் எல்லாம் ஏற்பட்டிருக்கிறது. என்னைக்கும் கூப்பிடாது எங்க அண்ணன் இன்னைக்கு கூப்பிட்டிருக்காரு. ஆமா, என்ன சமாச்சாரம் எது சமாச்சாரம் என்று அறிய வேண்டும். அதனாலே சபைக்கு நாடா பிராக்களுக்கும் வணக்கம். இருந்த போதிலும் வணங்கும்படியாக தெய்வத்தை வணங்கி இரவை வாசி அம்மாவே மாறி வத்தூரில் அம்மா
அப்பேற்பட்ட எந்நாட்டுக்கு முன்னாள் திகழ்ந்து வரும்படியான வசனாங்குப்பம் கிராமத்தில் அமர்ந்திருக்கும்படியான பாமரக்கெல்லாம் தீவனாட்சி அலுவலமுடியான சப்த முனீஸ்வரர் பாதத்திற்கும் சேச்சி அம்மன் வீரனுடைய பாதத்திற்கும் சாரிக்கு சபைக்கு வணக்கம். அப்படி இருந்த போதிலும் எந்நாட்டுக்கு முன்னாள் திகழ்ந்து வரும்படியான இருந்தும் வாழ்ந்து மறைந்த மாமேதை தேவனாம்பட்டினம் அமராக ஆர் ராஜகோபால் நாடக ஆசிரியர் அவரிடத்தில் பயிற்சி பெற்ற எனக்கு குருவாக விளங்கி வரும்படியான வேகாக்குலையை சேர்ந்த கே சின்னதுரா பாத்திற்கும் ராஜபுர அன்னார் பாத்திற்கும் இப்பேற்பட்ட திருப்பூர் நாடக சபாவிற்கு நாடகாசிரியர் விளங்கி வரும்படியான மலேசியா காவல் பெற்ற ஏஎம் ஆர் நாடகத்திற்கு சபைக்கு வணக்கம். அண்ணன் இருந்தா சொல்லு. அப்பா